நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? இல்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா, இந்த டெர்ம நீங்க கன்ஃபார்ம் கேள்விப்பட்டிருக்கீங்க. எப்பவுமே இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. ஆனா யாருமே எது ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்? ஏன் ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும்? எப்படிதான் இந்த குவாலிட்டியான ஸ்டாக்க கண்டுபிடிக்கிறதுன்னு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. எப்போதுமே ஒரு மார்க்கெட்டுக்கு ஒருத்தவங்க புதுசா வராங்கன்னா, ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்ற பேச்ச கேட்டுட்டு ஒரு ஸ்டாக் வாங்குவாங்க. இல்ல நியூஸ்ல ஏதாவது ஒரு ஷேர் மேல போகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. அத பார்த்து தான் மோஸ்ட்லி அதனால தான் இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த 90 to 95% ஆஃப் த பீப்புள் லாஸ் மட்டும்தான் மார்க்கெட்ல பண்றாங்க. வெறும் 5% ஆஃப் த பீப்புள் மட்டும்தான் ப்ராஃபிட் பண்றாங்க இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல. அந்த 5%ம் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸும் எஃப்ஐஐடிஎஸும் தான். எப்படி வாரன் பஃபெட், பீட்டர் லிஞ்ச், விஜய் கேடியா, ராகேஷ் ஜுன்ஜுவாலா மாதிரி நீங்களும் அந்த டாப் 5 சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டர் ஆகுறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நான் உங்க தருண். வெல்கம் டு இன்வெஸ்டர் தருண். இப்படி டாப் இன்வெஸ்டர்ஸ் வெறும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலியமா பிளைண்டா நம்பியே அதில் ட்ரேட் எடுக்கவே மாட்டாங்க. அவங்க ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸை பார்த்துட்டு தான் அந்த கம்பெனியை பை பண்ணணுமா இல்லை செல் பண்ணணுமா டிசைட் பண்ணுவாங்க. இப்படி டெக்னிக்கலை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, ஓ இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்ச் தான் வாங்கி போடு, இன்னொரு ஹெட் அண்ட் ஷோல்டரா வித்துரு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க கன்ஃபார்மா லாஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. இது எல்லாமே இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே ஒரு 80% சான்ஸ் இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆனால் மேலே போகலாம் இல்லை போகாமல் இருக்கலாம். இதை ஒரு டெக்னோ ஃபண்டோ அந்த மூலயமா மட்டும்தான் நீங்கள் ஒரு டெக்னிக்கலையும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் கம்பைன் பண்ணி தான் எப்போதுமே ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதை தான் டாப் இன்வெஸ்டர்ஸ் பண்ணுவாங்க. இப்படி ஒரு குட் குவாலிட்டி ஸ்டாக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் முக்கியமாக பண்ணக்கூடிய விஷயம் தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். அனாலிசிஸை ஒரு எக்ஸாம்பிள் மூலயமா இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்க போகிறீங்க. லைக் என்ன பிராண்டாக வேணா இருக்கலாம், சாம்சங், ரெட்மி எதாவது இருக்கலாம். ஒரு பிராண்ட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த ஃபோனில் நீங்கள் என்ன பார்ப்பீங்க? கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது, அதோட டிஸ்பிளே சைஸ் என்ன, பேட்டரி கெப்பாசிட்டி என்ன, அப்புறம் அதோட ப்ராசஸர் என்ன, இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் டீசெண்டாக இருந்தால் மட்டும்தான் ஒரு ஃபோனே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் ஒரு ஸ்டாக்கும். அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் குட்டாக இருக்கணும், அதோட லீடர்ஸ் கரெக்டாக இருக்கணும், அதோட டெட் கம்மியாக இருக்கணும். இது மாதிரி நிறைய மெட்ரிக்ஸ் மூலிமா வச்சு தான் ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் என்ன, அதோட டைப்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 டைப் ஆஃப் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஒன்று குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், இன்னொன்று குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் நம்ம குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் என்னன்னு பார்த்துருவோம். அதே ஃபோன் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ நீங்கள் ஒரு ஐஃபோன் வாங்குறீங்க. அந்த ஐஃபோன் ஓ இது ஆப்பிள் ஃபோனா, அப்போ நல்லா தான் இருக்கும். இங்கே ப்ரீவியஸாக நிறைய நல்ல டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. ஓ டிம் குக் தான் சிஓவா, அப்போ இந்த ஃபோன் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி அந்த கம்பெனி மேலே ஒரு ட்ரஸ்ட் அண்ட் அதோட குட்வில்லை வச்சு அதோட ரெப்புடேஷனை வச்சு நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த ஃபோனை நீங்கள் குவாலிட்டேட்டிவ் பேசிஸில் வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதே தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும். இப்போ நம்ம டாடா மோட்டார்ஸ் நீங்கள் வாங்குறீங்க. ஓ இது யார் முன்னாடி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா, ரத்தன் டாடா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. ஓ இது லீடர்ஸ்லாம் நல்ல குவாலிட்டியான லீடர்ஸாக இருக்காங்க, ப்ரீவியஸாக நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அப்படி ஒரு குவாலிட்டேட்டிவ் மெஷரை வச்சு இந்த ஷேரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுதான் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ். இது ஒரு பார்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தான். ஃபுல்லாக இதை பிளைன்லி ட்ரஸ்ட் பண்ணியே வாங்கக்கூடாது, இதை கன்சிடர் பண்ணாமையும் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கக்கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில். ஏன்னா இதை வச்சு தான் நீங்கள் கம்பெனியை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அந்த கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எப்படி பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இதை வச்சு தான் கால்குலேட் பண்ண முடியும். இதுக்கு நம்ம முக்கியமான கம்பெனியோட ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. லைக் பேலன்ஸ் ஷீட் பார்க்கணும், அப்புறம் அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், இன்கம் ஸ்டேட்மெண்ட். இது மாதிரி கம்பெனி அவங்க ஆனுவலாக இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணி தான் ஆகணும், அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்டை. இந்த குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸில் முக்கியமான விஷயமே ஆனுவல் ரிப்போர்ட் தான். குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸில் இன்னொரு முக்கியமான மெட்ரிக்ஸ் தான் ரேஷியோஸ். ரேஷியோஸ்னால் லைக் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ, ஆர்ஓஇ, ஆர்ஓஎஸ்சி, இன்வென்ட்ரி ரேஷியோ, இன்வென்ட்ரி டர்ன் ஓவர், அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ. இது மாதிரி நிறைய ரேஷியோஸ் வச்சு ஒரு கம்பெனியை நம்ம அனலைஸ் பண்ணோம். இந்த ரேஷியோஸ் எல்லாத்தையும் பற்றி நம்ம ஒரு செப்பரேட்டான வீடியோ எல்லா ரேஷியோஸ்க்கும் எல்லா ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கும் தனித்தனி வீடியோவை நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். அதனால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 3 elements ஆஃப் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இதில் ஃபஸ்ட்டு எக்கனாமிக் அனாலிசிஸ், இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ், லாஸ்ட் ஃபைனான்ஸ் அனாலிசிஸ். அதில் சிமிலர் டு குவான்டிட்டி அனாலிசிஸ் மாதிரி தான் இருக்கும் அதுவும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எக்கனாமிக் அனாலிசிஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ பாகிஸ்தான், ஸ்ரீலங்காலாம் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் எக்கனாமிக் கிரைசிஸ்குள்ளே இருக்காங்க. இப்போ போய் அங்கே ஒரு நல்ல எனக்கு கம்பெனி கிடச்சிருக்கு, அந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு எக்கனாமியே கிராஷ் ஆகிட்டு இருக்கும் போது ஒரு கம்பெனியால் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணவே முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஒரு கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னா அதோட எக்கனாமியும் டீசெண்டாக மட்டும்தான் பண்ண முடியும். இந்தியாவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இந்தியா
ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெவலப்பிங் எக்கனாமி. ஸோ இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறது இது பெரிய பிரச்சனை கிடையாது. இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இதுதான் நீங்கள் ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணும்போது அதில் பியர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதான் பியர்ஸ்னால் காம்படிட்டர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அந்த இண்டஸ்ட்ரி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ். இதில் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து டாட்டா பவர் வாங்க போகிறீங்க. அதனால் நீங்கள் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, டாடா பவர் வந்து ஒரு எனர்ஜி செக்டார் கீழே வருது. அதனால் எனர்ஜி செக்டார் எப்படி லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட் அதோட பிஎஸ், அதாவது காம்படிட்டர்ஸ் லைக் அதானி பவர், ஓஎன்டிசி, என்எம்டிசி, ஹெச்பிசி, ஓஎன்ஜிசி, இது மாதிரி அதோட காம்படிட்டர்ஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ ஒரு செக்டார் இருக்குன்னா அந்த செக்டாரில் இருக்க எல்லா கம்பெனியும் மோஸ்ட்டாக ஒரே டைரக்ஷன் தான் போகும். இப்போ ஒரு டெவலப்பிங் செக்டாரை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலியமா அது டெவலப் ஆகும்போது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ எப்போதுமே ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண முடியும், அதோட காம்படிட்டர்ஸை பார்க்கணும், அந்த இண்டஸ்ட்ரியோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கணும். இந்த இண்டஸ்ட்ரி பர்ஃபார்மன்ஸ் கவர்மெண்ட்டாலையும் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ எனர்ஜி செக்டாரில் ரீசெண்டாக கவர்மெண்ட் நிறையா அவங்க பட்ஜெட்டில் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இது வந்து இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸில் போகும். லாஸ்ட் ஒன்னா ஃபைனான்ஷியல் அனாலிசிஸ். இதில் தான் நம்ம கம்பெனியை ஃபுல்லாக படிக்க முடியும். அதில் பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி இருக்குது, எவ்வளோ அசட்ஸ் வச்சுருக்காங்க, எவ்வளோ லைபிலிட்டி வச்சுருக்காங்க, எவ்வளோ கரண்ட் அசட்ஸ் இருக்குது, கரண்ட் லைபிலிட்டி இருக்குது, எவ்வளோ அவங்க ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க, லைக் ப்ரமோட்டர்ஸோட ஷேர் எவ்வளோ இருக்குது, டிஐஏ எஃப்ஏ எவ்வளோ ஹோல்ட் பண்ணிருக்காங்க. எப்போதுமே ஒரு கம்பெனியில் வந்து ப்ரமோட்டர் ஹோல்டிங்கும் டிஐஏ ஹோல்டிங் எஃப்ஏ ஹோல்டிங் அதிகமாக இருந்துச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனி தான் இருக்கும். இஃப் ப்ரமோட்டரே அந்த ஷேரை விற்றுக்கிட்டே இருக்காங்க, செல் பண்ணிட்டே இருக்காங்கன்னா கம்பெனி பீப்புளுக்கே அந்த கம்பெனி மேலே நம்பிக்கை இல்லைன்னு தான் அர்த்தம். ஸோ அது மாதிரி ஷேர்ஸை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிருக்கேன். பப்ளிக் நிறையா இருக்கிற கம்பெனி, ப்ரமோட்டர் ஹோல்டிங் நிறையா இருக்கிற கம்பெனியாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இனிலேருந்து நம்ம ஒரு ஃபண்டமெண்டல் சீரீஸை ஆரம்பிக்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டை ஃபுல்லாக படித்து அதுலேருந்து என்னென்ன புரிஞ்சுக்க முடியும்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த சீரீஸை நீங்கள் மறக்காமல் பார்க்கணும்னா கீழே ஃபண்டமெண்டலில் கமெண்ட் பண்ணிட்டு இன்வெஸ்டர்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் தருண். பாய்.